எல்லாமே வந்துட்டீங்களா பிரதர்? 10 பேர் இருப்பீங்க ஓகேங்களா? இது வந்து குழுக்களில் செலக்ட் ஆனவங்க. இதுக்கு முன்னாடி யாருமே நம்பியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் உள்ளே வரும்பொழுது. ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட் ஐடியை சுரேந்தரே வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா நானும் என்னென்னா போய் பார்த்தேன். இப்போ என்னென்னா லைவில் ஓடிட்டு இருக்கும்போது என்னால் கமெண்ட் என்ன பண்ண முடிஞ்சு ஹைடு பண்ணிடுவோம் இப்போதைக்கு நெகட்டிவ் வேணாமேன்ட்டு. அப்புறம் பார்த்தா அவங்க இன்னொரு வீடியோவில் வந்து செலக்ட் ஆகிருந்தாங்க. நீங்கள் ஆல்ரெடி டிஎம்லையும் வந்து கேட்டிருந்தீங்களா? நீங்கள் இப்போ ரியலாக எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உண்மையாலுமே நம்புறீங்களா? ஓகே தானே? இந்த ரியலாக நடத்துகிறோமா? இப்போ இந்த கேமுமே என்னத்துக்காண்டினா இந்த ட்ரஸ்ட்டை வந்து நம்ம வெளியில் ஆடியன்ஸுக்கு போக வைக்கிறதுக்கு தான். ஓகேங்களா? நீங்கள் எங்கேருந்து பிரதர் வந்திருக்கீங்க? சேலம் சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க. ஓகே பிரதர், இது வந்ததுக்காண்டியே உங்களுக்கு பாராட்டு. ஓகேங்களா? நீங்கள் கேமில் பைக் எடுத்துகிட்டு போவீங்க. ஓகேங்களா? பைக் எடுத்துகிட்டு போகிறதுனால உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். ஓகே, சாப்பிட்டீங்களா எல்லோரும்? நீங்கள் சாப்பிடல யாருனோ? ஓகே இருங்க. வேறு யார்? லுதன் யார்? மிஸ்டர் லுதன் எஸ்ஜே. ஓகே. சதீஷ் பாய் டிபிஐ. ஓகே. ராஜு 104. நீங்களா பிரதர்? வில்லேஜ். ஓகே. பிரித்தி அஃபீஷியலுங்களா? கேமருங்களா நீங்கள்? சரி. கிருஷ்ணபாண்டி. ஓகே. மிஸ்டர் யூஜிசிஆர் நீங்களா? ஓகே. ராஜா எல்ஏஎக்ஸ் நீங்களா? சரி ஓகே. மிஸ்டர் ஸ்மைலி மாகி. ஓகே. லக்ஷ்மணன் நீங்கள் தானுங்களா? ஓகே. கடைசி வரைக்கும் இந்த டேகை வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட பேரையும் இதையும் எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ப்ளே பண்ணும்போது பின் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் பின்னு கொடுத்துருக்கிறது. லுதன். லூதனா அது? ஓகே. இந்தாங்க. சதீஷ் பாய். ராஜு. ராஜு யார்? நீங்களா? 10 பேரும் வந்துருக்கிறீங்க பைக்கு காம்படிஷனுக்கு. ஓகேங்களா? 10 பேரும் உங்களோட ஸ்டோரியை ஒரு நிமிஷத்துக்கு சொல்ல போகிறீங்க. ஓகேங்களா? ஒரு ஆள் சொல்லும்போது மிச்சம் 9 பேர் உட்காந்துருப்பீங்க. அந்த 9 பேரும் அவரோட ஸ்டோரிக்கு மார்க் போடுறீங்க. ஓகேங்களா? இந்த மார்க் எங்கன்னா இப்போ உடனே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே எலிமினேஷன் இல்லை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே எலிமினேஷன் இல்லை. ஓகேங்களா? இந்த மார்க் எங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். எத்தனைனா ஒரு 3வது ரவுண்ட்லேயோ 4வது ரவுண்ட்லேயோ இங்கே இருக்கக்கூடிய மார்க் யூஸ் ஆகும். அதனால உங்கள் ஸ்டோரியை நல்லா சொல்லுங்கள். ஒரு நிமிஷத்தில் வந்து இந்த பைக் உங்களுக்கு என்னத்துக்காண்டி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறீங்க. ஓகேங்களா? எல்லாருமே ஓகேவா? ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சுரேந்தர். நான் சேலத்துலேருந்து வரேன். என்கிட்ட சொந்த பைக்கு இல்லை. நான் வந்துட்டு எங்கேயோ வெளியே போகணுன்னா என் ஃப்ரெண்ட்ஸோட தான் பைக் கேட்பேன். இன்னும் கொஞ்சம் சத்தமாக. நான் எங்கேயோ வெளியே போனால் என் ஃப்ரெண்ட்ஸோட தான் பைக் கேட்பேன். பைக் தரேன்னு சொல்லுவானுங்க. ஆனால் அடுத்த நாள் ஃபோன் எடுக்க மாட்டானுங்க. சில பேர் மூஞ்சி அடிச்ச மாதிரி தரமாட்டேனே சொல்லிடுவானுங்க. அப்படியே தந்தாலும் நான் போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்குள்ளே மினிமமாக 5 to 10 கால்ஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து பைக் எவ்வளோ இம்பார்ட்டன்னா, எனக்குன்னு ஒரு சொந்த பைக் இருக்கணும். என் இன்ஸ்டா போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு பைக் கூட இருக்காது. போட்டால் என்னோடய சொந்த பைக்கு அப்படி போகணுன்ற மாதிரி அந்த பைக் ரேஸில் நான் இருக்கேன். லாஸ்ட் டைம் வந்துட்டு இந்த MT-15 கார் கல்ச்சர்ஸ் இந்தியாவில் கூட கலந்துருந்தேன். அதில் பிளேஸால் அதில் கூட பார்த்தீங்கன்னா சார்ஜிபிட்லாம் நிறையா புலம்பி தள்ளி நிறைய இருக்குது. நான் இந்த காம்படிஷனுக்கு வர்றது கூடமே நைட்டு 1:30க்கே மணப்பாறை வந்து அங்கேருந்து நடந்து வந்து பஸ் ஸ்டாண்டில் தங்கியிருந்து அப்புறம் இங்கே கோயிலில் தங்கியிருந்து அந்த ஃபோட்டோ கூட வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகே. சரியா 5:32க்குலாம் இங்கே ஃப்ரண்ட் எடுத்திருக்கேன் ப்ரோ. மார்னிங் 5:32க்குலாம் வந்துருந்தேன். அந்தளவு எனக்கு பைக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எனக்கு பைக் இன்னொன்று என்ன பர்பஸ்னால், எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே தான் லோக்கல் தோகமலை, எங்கள் பக்கத்தில் உங்களுக்கு தெரியும். உங்கள் பேர்? டிஎன்பிஎல்ல தான் கான்ட்ராக்ட் லேபர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் பேர்? உண்மையான பேர்? லூதன குமரன் என் பேர். சரிங்களா? நான் வண்டிக்கு வேலைக்கு போகும்போது லிஃப்ட் டிக்கெட்டு இந்த மாதிரி தான் போயிட்டுருந்தேன். அப்புறம் வீட்டில் அப்பாட்ட பைக் வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். வீட்லேயும் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் கொஞ்சம் லோ. அப்பா வந்து ஜவுளி கடை வச்சு அதில் ஒரு 7-8 லட்ச ரூபா லாஸ் ஆகி, அதனால் வண்டி வாங்கி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் சிரமம். அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன பைக் வாங்கி கொடுத்தாரு. ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வாங்கி கொடுத்தாரு, பழைய பைக்கு. நமக்கு வந்து பசங்களுக்கு பொதுவாக தெரியும் ஸ்போர்ட்ஸ் பைக்கு இது மாதிரி வாங்கணும்னு வருது. அந்த இதில் வந்துட்டு அதில் கொஞ்சம் இதாகிட்டேன். சரி, வீட்டு சுச்சுவேஷன் இது பண்ணி அதை இது பண்ணிட்டு இப்போதைக்கு ஒர்க் போயிட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு ஒரு வண்டி வேணும், ஸ்போர்ட்ஸ் பைக் வேணும்னு ஆசை. அதனால் இது காம்படிஷன் பார்த்துட்டு இதில் இது பண்ணியிருக்கேன். இதில் பைக் கிடச்சுன்னா சந்தோஷப்படுவேன். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? டிஎன்பிஎல்ல கான்ட்ராக்ட் லேபர் ஒர்க் பண்ணிட்டு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ தான் போயிட்டுருக்கேன். ஆமாம். வேறு எதுவும் சொல்ல வேண்டியது இருக்கா உங்களுக்கு? இன்னும் ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். ஓகே. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து பிரவீன். நான் வந்து மணப்பாறையில் குமரன் ஆர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறேன். என்னோடய சொந்த ஊர் வந்து தருமபுரி. பத்தட்டமாக இருக்குண்ணே. ஓகே ஓகே, கரெக்டாக இருக்குது. நான் வந்து அண்ணனை இன்ஸ்டாகிராம் ஒரு 5 மாதம் ஃபாலோ பண்ணேன். அப்போ அண்ணன் வந்து இன்ஸ்டாகிராம் கிவ்அவே வீடியோ போட்டிருந்தாரு. சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் போட்டால் பைக் கிவ்அவே மாதிரி
அது பார்த்துட்டு நான் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கமெண்ட் போட்டேன். ஓகே, என்னத்துக்காண்டி உங்களுக்கு இந்த பைக் வேணும்? எல்லாருமே ஆசைப்படுற ஸ்போர்ட்ஸ் பைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அது மாதிரி தானே? அந்த மாதிரி தான். ஓகே, உங்களுக்கு பைக்கு மேலே ஆசை, அதனால ஆமாண்ணே. பஸ் அவ்வளோதான். அவ்வளோதாங்களா? வேறு எதுவும் பேசணுமா? அவ்வளோதானே, வேறு எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு அண்ணாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அண்ணா ரிக்வெஸ்ட் கொடுத்தனால்தான் அண்ணா ஃபாலோ பேக் பண்ணார், எனக்கும் ரிக்வெஸ்ட் கொடுத்தாரு, நானாக கொடுக்கல அண்ணாக்கு. அதனால ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எதுக்காக அண்ணா நான் பண்ணியிருக்க மாட்டேன் ஆக்சுவலி. நீங்கள் எதுக்காக கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இது வரையும் வீட்டில் கூட எனக்கு வண்டி இல்லை. ஓகே ஓகே. நான் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருக்கேன். ரீசெண்டாக காலேஜில் கேட்டேன், ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், எனக்கு கொடுக்கல, இன்னொரு பையன் கொடுத்தான். அப்போது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுச்சு. அதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு ரூபாச்சு சேர்த்து வைக்கணும்னு ஒரு முடிவு பண்ணேன். ஓகே, அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வீட்டில் கூட நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். ஒரு ஸ்கூல் படிக்க வரையும் கேட்டேன். அதுக்கடுத்து நான் கேட்கறதே விட்டுட்டேன். ஏன்னா வீட்டுக்கே நம்ம தர மாதிரி ஆகிடுது. அந்த டைமில் நான் கேட்க எனக்கு பிடிக்கல. சரி, வண்டி யாருக்கு வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். எதுக்காகன்னா பொறுமையாக ஓட்டுங்க. வண்டி வந்ததானே ஃபாஸ்ட்டாக ஓட்டி உடம்புக்கிட்ட காயம் பற்றிக்காதீங்க. நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சத்தமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் பார்த்தீங்கன்னா பிரித்தி. என் ஊர் பார்த்தீங்கன்னா லோக்கல் தான், குடுத்துப்பிட்டி தான். எனக்கு வந்து பைக்குங்கிறது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. வீட்லேயும் சொந்தமாக பைக் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொந்தமாக பைக் இல்லை. அதனால் இந்த NS 160 பார்த்தேன். ப்ரோ வந்து 15ஆம் வந்து பிப்ரவரி வீடியோ அப்லோட் பண்ணார். அப்போ பார்த்தேன். நானும் 180 கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணேன். கிடைக்குமா என்னன்னு தெரில, என் பேர் இதில் விழுந்துருக்கு. பைக் கிடச்சா ரொம்ப எல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கு ப்ரோ, என்ன பேசலாம். இன்னும் உங்களுக்கு 20 செகண்ட் இருக்கு. இந்த பைக் உங்களுக்கு எதுக்கு நீட், அதை பற்றி சொல்லுங்கள். சொந்தமாக பைக்குன்னு இல்லை, பைக்கும் கிடச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்லேயும் சொந்தமாக இல்லை, என்கிட்டையும் சொந்தமாக பைக் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பைக் இல்லை. அதனால் பைக் கிடச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. ஓகே, டைம். நான் வந்து புதுக்கோட்டையிலேருந்து வரேன். என் பேர் கிருஷ்ணபாண்டி. நான் வந்து டிரைவராக ஒர்க் பண்ணுறேன் சென்னையில் ஒரு வருஷமாக, ராலி டிரைவரு. இப்போ வந்து லோக்கலில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு வண்டிக்கு போய்ட்டு வர கொஞ்சம் சிரமமாக இருக்குது. வீட்டில் ஃபாதர் கிடையாது, நான் தான் குடும்பத்தை பார்த்துக்கணும். இருந்தாலும் சேவிங்ஸ் பண்ணி பைக் வாங்கலாம்னா குடும்பத்துக்கு நம்ம தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் இன்ஸ்டாவில் வீடியோ பார்த்தேன், அதை வச்சு அப்லோட் பண்ணேன். நானும் இது பண்ணேன், கமெண்ட் பண்ணையில் வந்துச்சு. அதனால வந்து பேசலாம் சவுண்டாகவே பேசு. வண்டி இப்போ வேலைக்கு போகிறதுக்கு பைக் இல்லை ப்ரோ. வேலைக்கு போகிறதுக்கு பைக் வேணும். என்ன வேலைக்கு போகிறதுக்கு பைக் வேணும்? டிரைவர் ப்ரோ, ராலி டிரைவர். ஓகே, வேற? அப்புறம் இல்லை ப்ரோ, உங்கள் டைம் முடியட்டும். அதுக்கப்புறம் இன்னும் கூட உங்களுக்கு டைம் இருக்குது, பேசுங்க. 10 செகண்ட் தான் இருக்குது. எங்கேருந்து வரீங்க? நான் வந்து புதுக்கோட்டையிலேருந்து வரேன் ப்ரோ. சென்னையில் வந்து ஒரு வருஷமாக ஓட்டினேன் வண்டி, ராலி ஓட்டியிருந்தேன். இப்போ வந்து லோக்கலில் ஓட்டிகிட்டு இருக்கேன். வண்டிக்கு போய்ட்டு வரதுக்கு சிரமமாக இருந்துச்சு. அப்போ தான் இன்ஸ்டாவில் வீடியோ பார்த்தேன். ஓகே ப்ரோ, டைம் ஓகே, டைம். இது எல்எம்ல போட்டியா? என் பேர் யூஜின் கிறிஸ்டோபர். கட் பண்ணி மணப்பாறை பக்கத்தில் கல்பாளையத்தான்பட்டி. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணுறேன். சவுண்டா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணுறேன். பைக்கு கிவே பார்த்துருக்கேன் உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில், அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். என்னை இன்வைட் பண்ண மனவேகின்ட்டு எல்லாம் மோட்டார்ஸ் பைக்கு, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. போட்டியில் கலந்துக்கலான்னு வந்திருக்கோம். கிடைச்ச ஆளுக்கு பைக்கு கிவே கொடுக்குறேன் நாங்கள் ஒரிஜினலாக. சூப்பர். போங்க. அவ்வளோதான். உங்களுக்கு என்ன பர்பஸ் உங்களுக்கு பைக்கு? இந்த பைக் உங்களுக்கு பிடிக்கும், என்னத்துக்காண்டி வேணும்னு நினைக்கிறீங்க? பல்சர் தான் ப்ரோ. பலாதம் படத்தில் பார்க்குற மாதிரி எல்லாம் மிட்ரேஞ்ச் ஃபேமிலி பசங்களுக்கு பைக் எவ்வளோ முக்கியம்னு அந்த ஃபீல்டு தான் ப்ரோ. அதான் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்டு. என்னென்னு சொன்னீங்கன்னா, பைக் இல்லாமல் எல்லாருமே கஷ்டப்படுறோம். பைக் நமக்குன்னு ஒரு கிவ்வேன்னு வந்தால் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்னை பார்த்து என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு டிரைவர் தான். எப்படின்னா ஒரு 11 மணி 12 மணிக்கெலாம் எனக்கு லோடிங் பாயிண்ட் போட்டுருவாங்க. நான் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கேட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நைட் டைமில் மிட் நைட்டில் யாருமே லிஃப்ட் பண்ண கொடுக்க மாட்டாங்க, யோசிப்பாங்க என்ன இருந்தாலும். அந்த மாதிரி டைமில் லிஃப்ட் கேட்டு தான் நான் போய் ஒர்க்குக்கு வருவேன். மிட் நைட்டில் தான் என்னோடய ஒர்க்கே காஸ்ட்லி இருக்கும் அதிகமாக. எனக்கு பார்த்தீங்கன்னா பைக்குன்னு வந்துருந்தா ஸ்போர்ட்ஸ் பைக் தான் ரொம்ப கிரேஸு. அதுலேயுமே NS வந்துட்டு கிடைச்ச ஒரு ட்ரீம் பைக் தான்.
பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கு கிடைச்சாலும் ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்போம் நம்ம பசங்கள. ப்ரோ இந்த NS பைக் பிடிக்குங்களா பைக்? என்னோட ட்ரீம் பைக் தான் ப்ரோ இது. அப்படிங்களா? டைம் இருக்கு இன்னும் 10 செகண்ட் பேசலாம். அதான் என்னோட கான்செப்ட் அதான். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு பதில் லிஃப்ட் கேட்டு தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். என்கிட்ட பைக்குங்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைக்குங்கிற ஒன்று கிடைச்சாலே எனக்கு ஓகே தான். காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிடுறேன். வின் பண்ணால் ஓகே, யார் வின் பண்ணாலும் ஓகே தான். ஓகே நல்லா பேசுறாங்க கை. என் பேர் வந்து மகேந்திரன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியிலேருந்து வரேன். நான் வந்து திருச்சியில் படிக்கிறேன். எனக்கு வந்து ஆஃப் டே தான் காலேஜ். அதனால் மீதி இருக்க டைமில் பார்ட் டைமாக ஓட்டுறதுக்கு வந்து எனக்கு இந்த பைக் இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இன்னும் டைம் இருக்குது. பார்ட் டைமாக வந்து ஸ்விக்கி இல்லை சொமோட்டோ இது மாதிரி ஓட்டுறதுக்கு எனக்கு இந்த பைக் இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், போதும். சரி ஓகே அவங்களால பேசுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் லக்ஷ்மணன். இந்த வால்யூம்லேயே போகட்டும் போங்க. என் பேர் லக்ஷ்மணன். நான் ஜேசிபி டிரைவராக இருக்கேன். அர்ஜென்ட்டுக்கு பசங்கள்கிட்ட வண்டி கேட்போம். அவன் அங்கே இருக்குது இங்கே இருக்குது பெட்ரோல் இல்லை, வீட்டில் அங்கே கொடுக்குறேன் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அர்ஜென்ட்டுக்கு பைக் கிடைக்காது. ஆனால் இப்போ நான் கஷ்டப்பட்டு பைக் வாங்கியிருக்கேன். இப்போ அதே பசங்க என்கிட்ட காசு கேட்டு வாங்கிட்டு போவாங்க. அது எனக்கு பெருமையாக இருக்குது. அதே மாதிரி இந்த பைக் கிடச்சுன்னா எனக்கு பெட்ரு. நான் 4 பேர்த்துக்கு கொடுப்பேன், உதவி பண்ணுவேன். ஓகே, அதாவது இன்னும் ஆல்ரெடி பைக் இருக்குது, இந்த பைக் கிடைச்சதுன்னா வேற எதுவும் கொடுக்குறேன். 4 பேர்த்துக்கு உதவி பண்ணுவேன், கிடைச்சவங்களுக்கு கொடுப்பேன். அவங்கள மாதிரி இருக்க மாட்டேன், நானும் கொடுப்பேன் 4 பேர்த்துக்கு அப்படிங்க. ஹெல்ப் பண்ணுங்க. சரி ஓகே, இன்னும் பேசுறீங்களா? ஒரு நிமிஷம் இருக்குது, ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணோம். யாருக்கும் அப்படி கேட்டால் இல்லைன்னு சொல்லாதீங்க, எல்லாத்துக்கும் கொடுங்க. நல்லா இருக்கும். இந்த பைக் உங்களுக்கு பிடிக்குமா ப்ரோ? எல்லாத்துக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். கிடைச்சா பெட்ரு, எல்லாத்துக்கும் கிடைச்சாலும் பரவாயில்ல. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? 7 செகண்டா? ஒரு நிமிஷம் முடிஞ்சோடனே க்ளோஸ் பண்ணிருக்க முடியும். ஓகே பரவாயில்ல, க்ளோஸ் பண்ணுங்க. போகலாம் 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 போகலாம். இன்னும் டைம் இருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொருத்தவங்களா ரிவீல் பண்ண போறீங்க. இப்போ சேரை சுற்றி ஓட போறீங்க, பாட்டு நின்னோடனே உட்கார போறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஆனால் இதில் யார் தூக்குறீங்களோ வெளியில் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எல்லாருமே ரெடியா? ரெடிங்களா? போகலாம் 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 போகலாம். என்னடா பாட்டு போட்டுருக்கேன்? sorry 30 செகண்ட் ஆயிடுச்சு கட் பண்ணி. ஃபாஸ்டா ஃபாஸ்டா போங்க. இன்னும் டைம் இருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்களாவது கை தட்டுங்க பிரதர். நான் பிரதர் நின்றுட்டு கை தட்டுவேன் பிரதர். பார்ப்போம். ஃபாஸ்டா ஃபாஸ்டா ஃபாஸ்டா. எப்படி ஒரு ஆள் வருது? ஓகே அப்படின்னா செலக்ட் ஆன எல்லாத்துக்குமே உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன். எல்லாரும் கிளாப் பண்ணிக்கோங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஓகேவா? ஓகே, அடுத்த ரவுண்ட் என்னென்னா, அடுத்த ரவுண்ட்லேயும் ஒரு எலிமினேஷன் இருக்குது. ஓகேங்களா? என்னென்னா ஃப்ரண்ட் ரோவில் ஒரு 9 வண்டி இருக்கும். ஓகேங்களா? பைக்கு உங்களுக்கு பிடிச்ச பைக்கில் போய் உட்காருங்க. அவ்வளோதான், கேமே அவ்வளோதான், சிம்பிளாக. ஓகேங்களா? 30 செகண்ட் டைமு. உங்களுக்கு வேறு எதுவும் பைக் மாற்றணும்னாலும் மாற்றிக்கலாம். ஓகேவா? அதான் கான்செப்டா. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். ப்ரோ எல்லாரும் கேமரா பாருங்க. 30 செகண்ட் தான் டைம். Wide bike பைக் சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணீங்க. செகண்ட் ஆன். கேமரா பாத்துங்க. ஓகே, மாற்றலைங்களா யாரும்? இன்னும் ஒரு 15 செகண்ட் இருக்கு ப்ரோ. ப்ரோ கேமரா பாருங்க. பாருங்க, பைக் சேஞ்ச் பண்றீங்களா யாரும்? எங்கடா ஃபேஸ்? 7 செகண்ட் தான் இருக்கு ப்ரோ. 3 செகண்ட் இருக்கு. யார் சேஞ்ச் பண்றீங்களா? ஓகே, எல்லாருக்கும் அவங்க பைக் தானே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சரி உட்காருங்க. எல்லா பைக்ல உங்க பைக்ல உட்காந்துக்கங்க. ப்ரோ வீடியோ அப்படியே எடுத்து
உங்கள் பைக்கில் உட்காந்துட்டீங்களா? ப்ரோ ஆடியன்ஸ் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, சேஞ்ச் பண்ணல யாரும், அப்படியே நின்று பாருங்க. இப்போ என்னன்னா உங்கள் பைக்கில் இந்த பைக்கில் ஒரே ஒரு பைக்கில் மட்டும் எலிமினேஷன் ஆனுக்கான பைக்கு ஓகே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும் ஓகேங்களா. ஒவ்வொருத்தவங்களாம் ரிவீல் பண்ண போகிறீங்க இப்போ. ஓகே 4ஆம் நம்பர் என்ன தேடுறாங்க ரிவீல் பண்ணலாம். எங்கே ஸ்டிக்கர் இருக்குது சிவா? ஸ்டிக்கர் இங்கே இருக்கு, ஓப்பன் பண்ணிட்டுங்களா ஸ்டிக்கரை? கேமரா பாருங்க. இதில் எக்ஸ் மார்க் இல்லை, எக்ஸ் மார்க்னா ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருப்போம், அதுதான் எலிமினேஷன். நீங்கள் இந்த ஸ்டிக்கரை வச்சுக்கோங்க. செலக்ட் ஆகிட்டீங்க அடுத்த ரவுண்டுக்கு ஓகேவா. கை தட்டுங்க, அவருக்கு கை தட்டுங்க. கை தட்டுங்க. ஓகே அடுத்து என்ன நம்பர் சொல்லலாம் சொல்லுங்கள் நீங்களே. ப்ரோ யார் ஸ்டிக்கர் எந்த நம்பர் ரிவீல் பண்ணலாம் அடுத்து? 6ஆ? சரி 6 ரிவீல் பண்ணுங்க. ப்ரோ கேமரா இங்கே பாருங்க. எங்கே இருக்குது 6க்கான ஸ்டிக்கரு? அவரே எடுக்க வைப்பா, அவரே எடுக்க வை. ஓகே ஆ சரி அடுத்து என்ன நம்பர் பிரதர் போகலாம்? 3ஆம் நம்பரா? 3ஆம் நம்பர் யார்? 3ஆம் நம்பரு 1 சொன்னியா? சரி ஓகே 1 சாரி 1 நீங்கள் ரிவீல் பண்ணலாம். எங்கே ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு சிவா? உள்ள டேங்க் கீழே இருக்கு, இங்கே இருக்கு. அவரே எடுக்க வைங்க, அவரே எடுக்க வைங்க, அவரை இறங்கி அவரை எடுக்க வைங்க. ஓகே செலக்டட். அடுத்து என்ன நம்பர் பிரதர் போகலாம்? 8ங்களா? 8 யாரு? 8 ஆல்ரெடி எலிமினேட் ஆகிட்டாரு. வேறு நம்பர் 7ங்களா? 7 ஆ 7 யாரு? 7க்கு எங்கே ஸ்டிக்கர் இருக்குது? ஃப்ரண்ட்லையா? ஆமா ப்ரோ, இங்கே வாங்க, இங்கே இருக்கு. செலக்டடா? செலக்டட். கிளாப் பண்ணுங்க. சூப்பர் பிரதர். அடுத்த நம்பர் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் சொல்லுங்க. 3ஆ? சரி 3 ரிவீல் பண்ணிடலாம். போங்க. எங்கே இருக்கு பிரதர்? ஒரு நிமிஷம், என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ செலக்ட் ஆனாலும் வெளில போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷியோரா? ஓகே சரி எங்கே இருக்குது ஸ்டிக்கரு? இங்கே வாங்க ப்ரோ, டேங்க் ரிவீல் பண்ணுங்க. எடுங்க. என்னாச்சு? செலக்டட். எல்லாம் கை தட்டுங்க. செலக்டடு. ஓகே சரி அடுத்து உங்களுக்கு பிடிச்ச நம்பரு? 2ங்களா? 2 யாரு? ப்ரோ 2ஆம் நம்பர் 2 பிரதர். அதே மாதிரி உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே. வாங்க நீங்கள் இறங்கி கூட வரலாம், வாங்க. எடுங்க ப்ரோ, அப்படியே நீங்க கிழிச்சிராம எடுங்க. நீங்க பக்கத்துல போயிட்டு நீங்க ஒரு இதை ரிவீல் பண்ணுங்க. ஓகே பாருங்க ஸ்டிக்கரை. செலக்டடு. கிளாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன நம்பர் பிரதர்? ப்ரோ எல்லாருமே பேர் 9ங்களா? 9 யாரு? நீங்க போய் ஒபினியன் கேளுங்க. பக்கத்துல நில்லுங்க. ஒரே நிமிஷம், எங்கே ஒட்டியிருக்கா? சைட்லையா? சரி இரு ஒரே நிமிஷம். கேளுங்க பிரதர். MT-15 ஏன் இதில் உட்காந்தீங்க? ரொம்ப பிடிக்குங்கிறதுனால உட்காந்துருக்கீங்க. பட் ஆனால் இப்போ நீங்கள் எலிமினேட் ஆகிட்டீங்கன்னா ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அதையுமே. ஓகே செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அதையும் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்டிக்கர் பார்க்காதீங்க. என்ன மனுஷன்? சரி ஓகே உங்களோட ஸ்டிக்கரை ரிவீல் பண்ணுங்க. இங்கே இருக்கு ப்ரோ, இங்கிட்ட வாங்க, இதில் கை விட்டுருங்க. ப்ரோ செலக்டடு. நீங்கள் என்ன நம்பர் போகலாம் அடுத்து? யார் இன்னும் செலக்ட் ஆகாம? யார் செலக்ட் ஆகாம? இன்னும் 2 பேர் இருக்காங்க, இதுல 2 பேர் யார் செலக்ட் பண்ணுங்க? 5ஆ? 5 இருக்கு ப்ரோ. 5 நில்லுங்க. க்ளோஸ் அப் வச்சு பாருங்க பிரதர். இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலும் என்ன பண்ணுவீங்க? ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. எலிமினேட் ஆகிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே ஓகே ரிவீல் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டிக்கர் எங்கே இருக்குது ப்ரோ? இங்கே இருக்குது ப்ரோ, நீங்களே வாங்க. இன்னும் வேறு யார் ஓப்பன் அப் பண்ணாமல் இருக்குது? 10ஆ? ஓகே இதை பாருங்க ஃபஸ்ட்டு. பொறுமையாக எடுங்க, கிழிச்சிடாதீங்க, அப்படியே எடுங்க ப்ரோ. இருங்க ஒரு நிமிஷம், நான் எடுத்துறேன் ப்ரோ. வாங்க ப்ரோ, பாருங்க
என்ன போட்டிருக்க? ஒட்டலாம் எடுத்துக்கோங்க. ஒட்டலாம் வேணாம், கையில் எடுத்துக்கோங்க. காட்டுங்க, எல்லாத்தையும் காமிச்சு கேமரா. ஓகேங்களா பிரதர் எலிமினேட் ஆகிங்க, எதுவும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் ஃபைனலாக வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. சரி, சீக்கிரம் உங்களோட சீக்கிரம் பாருங்கள். எங்கே ஓட்டியிருக்கீங்க சிவா? ஜாலியாக எடுப்பாரா? செலக்டடே வரும். ஓகே, கிளாப் பண்ணிக்கோங்க. நம்பர் 10க்கு பைக்கு சவுண்டை வச்சு பைக்கை கண்டுபிடிக்க போறீங்க. KTM, R15, NS, ஸ்ப்ளெண்டரு, MT15, பேஷன். சவுண்டு கேட்க ரெடிங்களா நீங்க? ராயல் என்ஃபீல்டுங்களா? ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறீங்க. என்ன பைக் பிரதர்? ஜஸ்ட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க டக்குன்னு. ரெடிங்களா பிரதர்? தள்ளிடாதீங்க. அவங்க கூடவே வரேன், கவலைப்படாதீங்க. வாங்க, டைம் போகுது. ஆஃப் பண்ணி ஆன் பண்ண சொல்லுங்களா பிரதர்? இப்போ என்னன்னா அடுத்த கேம் என்னன்னா பைக் சவுண்டை வச்சு பைக்கை கண்டுபிடிக்க போறீங்க. ஆனால் நம்ம என்னென்ன பைக்கை வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? 7 பைக்கு நிப்பாட்டியிருக்கோம். அந்த 7 பைக்குள்ளே தான் உங்களுக்கு சவுண்டை காமிப்போம். ஓகேங்களா? நீங்கள் அந்த 7 பைக்குள்ளே இருக்க நேமை சொல்லணும் சவுண்டை கேட்டு. ஓகேவா? என்னென்ன பைக்குனா ராயல் என்ஃபீல்டு, ஓகேங்களா, KTM, R15, NS, ஸ்ப்ளெண்டரு, MT15, பேஷன். ஓகேங்களா? பேஷன் ப்ரோ ஒரு பைக்கு. மொத்தம் 7 பைக்கு. 7 பைக்கோட சவுண்டை பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே நான் நேமு சொல்லாட்டி உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் எந்த பைக் அப்படின்னு. பைக்கில் நிறையா மாடல் இருக்குது. ஆனால் இந்த 7 மாடலோட சவுண்டை தான் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 30 செகண்டுக்குள்ளே நீங்கள் சொல்லிடணும். ஓகேங்களா? பைக் நேம் மட்டும் இன்னொரு தடவை சொல்லிட்டுங்களா? கேட்டுக்கிறீங்களா? ராயல் என்ஃபீல்டு, KTM, R15, NS, ஸ்ப்ளெண்டரு, MT15, பேஷன் ப்ரோ. ஓகேங்களா எல்லாத்துக்கும்? யாருக்கும் இன்னொரு தடவை சொல்லணுங்களா? ஓகேவா? ஓகே பிரதர், இப்போ என்னன்னா திரும்ப 5ஆம் நம்பருங்களா? 6ஆம் நம்பரா? ஓகே பிரதர், 6ஆம் நம்பர் வந்து வாலண்டியராக வந்து கை தூக்கி இருந்தாங்க. ஓகேங்களா? அவரை இப்போ நம்ம போயிட்டு காமிப்போம். வாங்க. ஓகே, சவுண்டு கேளுங்க, கேட்டு நீங்கள் சொல்லுங்கள். போகலாம். வாங்க. சரி, போயிடலாமா? வாயா, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சவுண்டு கேட்க ரெடிங்களா நீங்கள்? ஓகே. KTM ப்ரோ. KTM. ஓகே, KTM சொல்லியிருக்கிறாரு. R15ங்களா? R15 சொல்லியிருக்காங்க. என்ன பைக்கு? மோர் 10 மினிட்ஸ். இன்னும் ஃபுல்லாக கொடுங்க. NSங்களா? NS சொல்லியிருக்கிறாரு. அடுத்த பைக்கு ரெடியாக இருங்க. ஸ்ப்ளெண்டர் சொல்லியிருக்காங்க. அடுத்த பைக்கு ரெடியாக இருங்க. MTங்களா? ஓகே, MT சொல்லியிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டு. ஓகே, ஸ்ப்ளெண்டர் தான் ப்ரோ. ஹீரோ ஹோண்டா. அந்த 7 பேரில் ஒன்று, 7 நேமில் ஒன்று. ஹீரோ ஹோண்டா ப்ரோ. ஹீரோ ஹோண்டா லிஸ்ட்லேயே இல்லை. ஸ்ப்ளெண்டர் அப்புறம் இன்னொன்று சொன்னீங்களே என்ன ப்ரோ? நான் லிஸ்ட்டு இன்னொரு தடவை சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ராயல் என்ஃபீல்டு, KTM, R15, NS, ஸ்ப்ளெண்டரு, MT15, பேஷன் ப்ரோவா? சரி, ஓகே, நீங்கள் போய் வரலாம் பிரதர். ஓகே பிரதர், இப்போ நீங்கள் முடிச்சிட்டிங்க. 6ஆம் நம்பரு. நீங்கள் மாஸ்க் மாட்டிக்கங்க. ஓகேங்களா? அடுத்து எந்த நம்பருக்கு கூப்பிடலாம்? 7ங்களா? 7 யார் வரலாம்?
என் கூட்டு வரியா இல்லையா கேமரா வச்சுக்கிட்டு நான் ஒரு கோஆர்டினேட் பண்ண. சரி அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க, ஒரு 3 தடவை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ராயல் என்ஃபீல்டு. ராயல் என்ஃபீல்டுங்களா? ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, ராயல் என்ஃபீல்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வேலு. சரி ப்ரோ இந்த ஒரு வண்டி விட்டுட்டு அடுத்த சான்ஸ் போறீங்களா? இல்லை புரியல. அடுத்த சான்ஸுங்களா? இன்னொரு வண்டியை பார்த்துட்டு அடுத்த வந்துக்கலாம். இல்லை சொல்லுங்கள். 30 செகண்ட். ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்களா? இல்லை அது பேர் வர முடியாது. அட ஸ்ப்ளெண்டர் இல்லாமல் இன்னொரு வண்டி சொன்னீங்க. பேஷன் ப்ரோ சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வண்டி போயிடலாம். ஒரே நிமிஷம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு 3 சுற்று சுற்றிக்கோங்க. வாங்க போகலாம். அப்படி இல்லை நார்மல். இல்லைங்க, ஒரே நிமிஷம் போகலாம். அப்படியே நேராகவே நானும் கூட வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே நின்றுங்க. திரும்ப போகலாம். எம்டி ப்ரோ எம்டிங்களா? எம்டி சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வண்டி போகலாம். R15 ப்ரோ. R15ங்களா? R15 சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2. டியூக்கு ப்ரோ. டியூக்கு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்ப்ளெண்டர் தான் நம்ம பாக்கி இருக்க மாதிரி இருக்கு. சொல்லுங்களா ப்ரோ? சொல்லலாம். R15 மாதிரி தான் தெரியுது. ரிட்டர்ன் என்ன மாடல்? R15 மாதிரி தான் தெரியுது. R15 R15 சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரெடிங்களா? லாஸ்ட் ஒன்று. சொல்லுங்க. ஸ்ப்ளெண்டர் ப்ரோ. ஸ்ப்ளெண்டருங்களா? ஸ்ப்ளெண்டர் சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சு உங்களுக்கு. பிரதர் அடுத்து என்ன நம்பர் பிரதர் போகலாம்? 1ஆம் நம்பருங்களா? சரி வாங்க பிரதர். மைக்கை கொடுத்துருங்க அவருக்கு. பிரதர் என்னென்ன பைக் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அப்படியே ஒரு வாட்டி சொல்லிட்டுங்களா? ராயல் என்ஃபீல்டு, KTM, R15, NS, ஸ்ப்ளெண்டர், MT15, பேஷன் ப்ரோ. ஓகே போகலாம். கீழே இறங்க. சுற்றிடுங்க. எப்படி வாங்க நான் விட்டுவேன். பாலு நீ போ. பாலு என்ன பைக் பிரதர்? ஜஸ்ட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. டக்குன்னு செல்ஃப் மட்டும் போடுங்க. டாட்டல் பண்ணணும். NS ப்ரோ. NSங்களா? NS சொல்லியிருக்கிறாரு. நோட் பண்ணிக்கோங்க. டாட்டல் பண்ண வேணாம் ப்ரோ. டாட்டல் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஸ்டார்ட் மட்டும் பண்ணுங்க. ஆஃப் பண்ணி
ஓகேங்களா? எம்டி ப்ரோ. எம்டியா? எம்டி சொல்லியிருக்காரு, நோட் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ, லாஸ்ட்டு மாற்றலாமா? ஒரு நிமிஷம் வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. இது லாஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி மாற்றினதுங்களா? டைம் முடிஞ்சது ப்ரோ அதுக்கு. ஓகே, கோச்சுக்காதீங்க. 30 செகண்டு தான் அதுவும். சரி போகலாம். அடுத்தது கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ப்ளெண்டர் ப்ரோ. ஓகே, ஸ்ப்ளெண்டர் சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சுத்து சுற்றிக்கிறீங்களா? ஓகே ஓகே ஓகே, நில்லுங்க நில்லுங்க, அது வேற ஏதோ இது. இன்னும் கூட கேட்டதில் வந்துக்கலாம். ஒரு நிமிஷம் செல்ஃப் மோட்டு வரும். ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க டக்குன்னு. ஆக்சிலேட்டர் கொடுக்கலாங்களா? கொடுங்க. எம்டி ப்ரோ. எம்டி சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆள் வேறு வேறு இடத்துல இருந்துங்க, அங்கிட்டு போங்க, அங்கே நின்று ஒரு வங்கியா அப்படியே நீங்கள் பேஷன் ப்ரோன்னு நினைக்கிறேன் ப்ரோ, எங்கள் அப்பாட்ட இருக்கு. பேஷன் ப்ரோ. பேஷன் ப்ரோ சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ராயல் என்ஃபீல்டு ப்ரோ. யோசிச்சு சொல்லுங்கள் பிரதர். ராயல் என்ஃபீல்டு. ராயல் என்ஃபீல்டு. ஓகே, ராயல் என்ஃபீல்டு சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. பைக் கிட்ட கூப்பிட்டு போகிறீங்களா? ஓகே, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. பைக்கு இங்கே தான் இருக்குது. உங்கள் என்னென்னா இன்னும் பக்கத்தில் போகணுங்களா? இன்னும் கொஞ்சம் வரும். லைட்டாக தள்ளிக்கங்க. ஓகேவா? ஓகே ஓகே, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. ஆஃப் பண்ணி செல்ஃப் மட்டும் பண்ணுங்க. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. R15 நினைக்கிறேன். யோசிச்சு சொல்லுங்க. R15 ஷியோரா? R15 நோட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே பிரதர், வாங்க நம்ம வெயிட் பண்ணலாம். பிரதர் அடுத்து என்ன நம்பர் பிரதர் போகலாம்? நம்பர் சொல்லுங்க. நம்பர் பேரா? இல்லை நான் அவர் பேர் வேணாம், நம்பர் மட்டும் சொல்லுங்கள். ஜஸ்ட் 6ங்களா? 6 முடிஞ்சு. அடுத்து 4ங்களா? சரி வாங்க வாங்க வாங்க, கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. 4 தான் உங்கள் நண்பர். இங்கே வந்து தோஸ்த் ஆகிட்டீங்க, பரவாயில்ல. நீங்கள் எனக்குள்ளே சுற்றுங்க, அப்படியே 3 சுற்று சுற்றுங்க நின்ன இடத்துல இருந்து. ரெடிங்களா பிரதர்? திரும்ப ஆஃப் பண்ணி ஆன் பண்ண சொல்லட்டுங்களா? ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. எம்டி சொல்லியிருக்காங்க. அடுத்தது போயிடலாம். சுற்றுங்க, அப்படியே சுற்றுங்க. வாங்க அப்படியே. சரி வாங்க அப்படியே. ரெடிங்களா? பண்ணலாம். என்ன பைக் பிரதர்? R15 சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளெண்டர் சொல்லியிருக்காங்க, யோசிச்சு சொல்லுங்க பிரதர். ஸ்ப்ளெண்டர் தானா? ஸ்ப்ளெண்டர் தானுங்களா? ஷியோரா? ஸ்ப்ளெண்டர் சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. வாங்க மினி. பேஷன் ப்ரோ. பேஷன் ப்ரோ சொல்லியிருக்காங்க.
இது என்ன பைக் பிரதர்? பேஷன் ப்ரோ இதுதான். பேஷன் ப்ரோவா இதுவும்? ஓகே, பேஷன் ப்ரோ சொல்லியிருக்காங்க, இதுக்கும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து டியூக்குங்களா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஆமாம், டியூக்கு தானுங்களா? டியூக்கு சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ராயல் என்ஃபீல்டு. ராயல் என்ஃபீல்டு சொல்லியிருக்காங்க. ஓகே பிரதர், வாங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க. வெயிட் பண்ணுங்கள் பிரதர். அடுத்து என்ன நம்பர் போகலாம்? 4ஆம் நம்பர் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கேம் முடிச்சுட்டு வந்தேன், நீங்களே சொல்லுங்கள். பேலன்ஸ் வந்துட்டு 10 இருக்குது, 3 இருக்குது, 7 இருக்குது, 2 இருக்குது, 9 இருக்குது. 10ங்களா? சரி, போகலாம் சார்ண்ணா. 4ஆ? சரி, அதுக்கு முன்னாடி பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 சுற்றிக்கங்க பார்ப்போம். அப்படியா நில்லுங்க, அப்படியா வாங்க. தள்ளிடாதீங்க. தள்ள அவங்க கூடவே வரேன், கவலைப்படாதீங்க, வாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடிங்களா நீங்கள்? எம்டிங்களா? ஓகே, எம்டி சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து டக்குன்னு என்எஸ்ஆ? என்எஸ் சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சுற்றுங்க, அப்படியே சுற்றுங்க, நான் இருக்கேன், நிற்கிறேன். ஓகே. பேஷன் ப்ரோவா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. பேஷன் ப்ரோ தானுங்களா? ஷியோரா? சரி, பேஷன் ப்ரோ சொல்லியிருக்கிறாரு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து N15ங்களா? R15யா? ஷியோரா? யோசிச்சுக்கலாம், யோசிச்சு சொல்லுங்க நல்லா. சொல்றீங்களா? சொல்லுங்க. R15 சொல்றாரு, நோட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்து டியூக் சொல்லியிருக்காரு. அடுத்து இன்னும் பக்கத்தில் போய்க்கலாம், வாங்க. ஒரு 2 ஸ்டெப்பு. எப்படியே நில்லுங்க. ஒரு ஆன் பண்ணு. இதான் டியூக்கா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இதான் டியூக்கா? சரி, இது டியூக் சொல்லியிருக்காங்க இந்த பைக்குக்கு, நோட் பண்ணிக்கோங்க. எத்தனை பைக் பேலன்ஸ் இருக்கு? அவ்வளோ முடிஞ்சு. கடைசி பைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. பார்த்து ராயல் என்ஃபீல்டுங்களா? சரி, ராயல் என்ஃபீல்டு சொல்லியிருக்காரு. ஓகே பிரதர், வாங்க போகலாம். அடுத்து யார் போகணும்? 9ங்களா? பிரதர் போகலாங்களா? போகலாம். ரெடி, வாங்க. இப்படி வாங்க. அப்படி நேராக சார். நான் ஃபஸ்ட்டு எது? எப்படி? அப்படி எவ்வளோ நேரம் ப்ரோ டைம்? 30 செகண்ட் பிரதர். ஓகே, ரெடிங்களா? ரெடி. ஓகே, ரெடி, போகலாம்.
டைம் போகுது. ஆஃப் பண்ணி ஆன் பண்ண சொல்லணுங்களா? பார்த்து சொல்லுங்கள், யோசிச்சு சொல்லுங்கள். என்ன பைக்கு? R15. ஷியோரா? ஆமாம். ஓகே, R15 சொல்லியிருக்காரு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து போகலாம். எம்டி அவ்வளோ மாற்ற முடியாது ப்ரோ. முடிஞ்சு. ஓகே ஓகே ப்ரோ. இன்னும் கூட நீங்கள் பக்கத்தில் வரதுனாலும் வந்துக்கலாம், பக்கத்தில் வரதுனாலும் வந்துக்கலாம். முன்னாடி ப்ரோ. ஓகே, போதும், இது போதும். பைக்கை தொடாமல் இல்லை, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்களா திரும்ப? ஆமாம், ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க டக்குன்னு. டியூக் யோசிச்சு சொல்லுங்க. டியூக்கா? டியூக் சொல்லியிருக்காரு, எழுதிக்கங்க. அடுத்து ரெடிங்களா? சுற்றிக்கங்க, ஒரு சுற்றுங்க. அடி என்னதுங்க? என்ன பைக் பிரதர்? திருவாவணா. சொல்லலாம் பிரதர். டைம் என்ன இருக்கா ப்ரோ? டைமு புரியல. டைம் என்ன இருக்கா ப்ரோ? டைம் இருக்குது. சொல்லுங்கள். ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்களா? டியூக்குங்களா? ஷியோரா? டியூக் சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ராயல் என்ஃபீல்டா? ஷியோரா? ஷியோர் ப்ரோ. ஷியோர். அடுத்து இந்த வண்டி ஹீரோ ஸ்ப்ளெண்டர். ஹீரோ ஸ்ப்ளெண்டர். ஷியோருங்களா? ஷியோர் ப்ரோ. ஷியோர். ஓகே, திரும்ப மாத்திரம்னா மாற்றிக்கலாம். என்ன வண்டி? ரேஸ் இன்னொரு தடவை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்ப்ளெண்டர் தான். ஓகே, ஸ்ப்ளெண்டர் சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்ப்ளெண்டர் மாதிரி தான் இருக்கு. பேஷன் ப்ரோங்களா? ஷியோரா? பேஷன் ப்ரோ சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. என்ன பைக் பிரதர்? ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. என்எஸ்ங்களா? என்எஸ் சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். அப்படியே போகலாங்களா? அப்படியே நேராக. நேராக இப்படி. பிரதர் சொல்லுங்கள், அடுத்து எந்த நம்பர் போகலாம்? இப்போ விளையாண்டு வந்து நீங்கள் 2 3 இருக்குது. 3 வாங்க. இப்படி வாங்க. இப்படி இங்கிட்டு வாங்க. ஓகே, போகலாம். ஓகேண்ணே. ரெடிங்களா? ஓகேண்ணே, போகலாம். ராயல் என்ஃபீல்டுங்களா? ஷியோருங்களா? ஓகேண்ணே. ராயல் என்ஃபீல்டு சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓகே, என்ன பைக்கு? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். பேஷன் ப்ரோங்களா? பேஷன் ப்ரோ சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் கூட கிட்ட வந்துடுவோம். ஸ்ப்ளெண்டர். நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். ஸ்ப்ளெண்டர். ஷியோரா? ஸ்ப்ளெண்டர் சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்ப்ளெண்டருங்களா? இதுக்கு முன்னாடி ஸ்ப்ளெண்டர் சொல்லியிருக்கேன், இப்போ ஸ்ப்ளெண்டர் சொல்லியிருக்கீங்க. மாத்துறீங்களா எதுவும் இல்லை? இது ஸ்ப்ளெண்டர். ஷியோருங்களா? ஸ்ப்ளெண்டர். ஸ்ப்ளெண்டர் சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. எம்டி. என்ன பைக்கு? எம்டிங்களா? எம்டி. 2 பேர் சொல்லக்கூடாது, ஒரு பேர் தான். எம்டிங்களா? ஷியோரா? எம்டி சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. என்எஸ்ங்களா? ஷியோரா? என்எஸ் சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஷியோரா? டியூக்கு சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. டியூக்கு சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே பிரதர், சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? கரெக்டான தப்பான சூப்பராக பண்ணியிருக்கீங்க பிரதர். எல்லாரும் மாஸ்க் ரிமூவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ ஏன்னா பக்கத்தில் எதுவும் நீங்கள் பார்த்துட்டு வந்து கன்வே பண்ணிடுவீங்களேன்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ நேரம் மாஸ்க் மாட்டியிருந்தது. கோச்சிக்காதீங்க, மாஸ்க் ரிமூவ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒரு ஆள் தான் இருக்காங்க. பேரலாமா? மைக் மாத்திரம்
பிரதர் திரும்ப வந்து பைக் நேம் சொல்லிடுறேன். ராயல் என்ஃபீல்டு, கேடிஎம், R15, NS, ஸ்ப்ளெண்டர், MT-15, பேஷன். ஓகேவா? மொத்தம் 7 பைக் இருக்குது. இதை சவுண்டை கேட்டு பைக்கு பேரை சொல்லணும். கரெக்டாக சொல்லிடுவீங்களா? போயிடலாம் வாங்க. கீழே எங்களுக்குள்ள ஸ்டெப்ஸ் இருக்குது, பார்த்து வாங்க. பார்த்து இறங்குங்க. ஓகே, அப்படியே 3 சுற்று சுற்றுங்க. வாங்க, அப்படியே நேரம். ரெடிங்களா நீங்கள்? ஓகே, ரெடி. போகலாம். யோசிச்சு சொல்லுங்க. பேசன் இல்லைங்க, ஷியோருங்களா? யோசிச்சு சொல்லுங்க, என்ன பைக்கு? எம்டிங்களா? ஷியோரா? ஷியோர். எம்டி சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பைக்கு போயிடலாங்களா? போங்க. இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. R15 ஷியோருங்களா? மாற்றுறதுன்னா மாற்றிக்கலாம். இல்லை, R15 தானுங்களா? R15 சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. போகலாம். அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ப்ளெண்டருங்களா? ஸ்ப்ளெண்டர் சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. பேஷனுங்களா? ஷியோருங்களா? பேஷன் சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பைக் பிரதர்? ஆஃப் பண்ணி ஆன் பண்ண சொல்லிட்டோங்களா? நீங்கள் இன்னும் கூட முன்னாடி வாங்க தடிக்கங்க. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள். சொல்லியிருக்கேன். என்னென்ன வண்டியா? நேம் லிஸ்ட் என்ன சொல்லிட்டுங்களா? நான் ஸ்ப்ளெண்டர், MT, பேசன் ப்ரோ, NS, KTM, R15, ராயல் என்ஃபீல்டு. கேடிஎம்ங்களா? கண்டிப்பாக கேடிஎம் சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. NSங்களா? கண்டிப்பாக NS சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ராயல் என்ஃபீல்டுங்களா? ஓகே, முடிச்சுக்கலாம். ராயல் என்ஃபீல்டு சொல்லியிருக்காங்க. இங்கே வாங்க பிரதர், நல்லபடியாக பண்ணியிருக்கீங்க. மாஸ்க் காட்டி எல்லாம் நீங்கள். பிரதர், இப்போ வந்து பைக்கு சவுண்டை வச்சு நடந்த கேமில் வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன். அதாவது ஒரு ஆளை வந்து எலிமினேட் பண்ணலாம், ஸ்டோரி சொன்னதை வச்சு ஒரு ஆளை எலிமினேட் பண்ணலாங்கிற மாதிரி பிளானில் இருக்குது. பட் ஆனால் இந்த ஸ்டோரி சொன்னதை வச்சு யாரையும் எலிமினேட் பண்ணல. ஓகேங்களா? இங்கே இந்த ரவுண்டில் 2 பேர்த்தை எலிமினேட் பண்ணுறதா இருந்தது. 2 பேருமே ஒரே மார்க் எடுத்துருக்கிறதுனால அது அந்த இதுலேருந்து இந்த ரவுண்ட்லேருந்து ஒரே ஒரு ஆள் தான் எலிமினேட் ஆகுறாங்க. ஓகேங்களா? மார்க் சொல்லிடுறேன் பாருங்கள். 6ஆம் நம்பர் யார்? 6ஆம் நம்பர் நீங்கள் தானே பிரதர்? பர்ஃபெக்டாக 7க்கு 7 வண்டியுமே கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை வந்தீங்க கை தூக்கி, அப்போதைக்கு கரெக்டாக சொல்லல. பட் ஆனால் அடுத்த ரவுண்டில் போகும்பொழுது நீங்கள் 7 வண்டியுமே கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து எல்லாருமே 4, 7 அது மாதிரி வாங்கியிருக்கீங்க. நம்ம இது சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க. 2ஆம் நம்பர் யார்? 2ஆம் நம்பர் வந்து 4 வண்டி கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஓகேங்களா? 3ஆம் நம்பரு 4 வண்டி கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. 1ஆம் நம்பரு 5 வண்டி கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. சூப்பர். அடுத்து 9ஆம் நம்பரு 5 வண்டி கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. 7ஆம் நம்பரும் 5 வண்டி கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஓகேங்களா? இதில் எலிமினேட் ஆக போகிறது 10ஆம் நம்பரு. ஓகேங்களா? 2 வண்டி தான் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஓகே, வாங்க அடுத்து போயிடலாம். அடுத்த கேம் என்னென்னா ஈட்டிங் சேலஞ்சு. 4ஆம் நம்பர் ஸ்கோருங்களா? 4ஆம் நம்பர் 6 வண்டி கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. கிளாப் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான். நீங்கள் மட்டும் எலிமினேட் ஆகுறீங்க பிரதர். 2 வண்டி தான் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க.
அடுத்ததுனா ஈட்டிங் சேலஞ்சு ஓகேங்களா. 3 நிமிஷத்தில் சாப்பிடணும் ஓகேங்களா. 3 நிமிஷத்தில் சாப்பிட்ணும். யார் யாரெல்லாம் ஃபஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ எல்லாம் உள்ளே வந்துடுவீங்க. கடைசியாக சாப்பிட்றவங்க எலிமினேட் ஆகுறீங்க ஓகேங்களா. பிரதர் அடுத்த ரவுண்ட் என்னன்னா ஈட்டிங் சேலஞ்சு. ரெடியா தண்ணி குடிச்சுக்கோங்க. இடையில பீஸ் இருக்கா தூக்கிருங்க அவர் தூக்கிருங்க. வாயை திறந்து காமிக்கணும். பிரதர் அடுத்த ரவுண்ட் என்னன்னா ஈட்டிங் சேலஞ்சு. இந்த ரவுண்ட்ல இருந்து 2 பேர் எலிமினேட் ஆகுறாங்க ஓகேங்களா. 3 நிமிஷம் டைமு ஓகேங்களா. ஆம்பூர் தம் பிரியாணிலேருந்து பிரியாணி இருக்குது உங்களுக்கு ரெடியா. ஓகே, நீங்கள் தண்ணியும் இருக்குது, தண்ணியும் குடிச்சிக்கலாம், பிரியாணியும் சாப்பிட்டுக்கலாம். 3 நிமிஷம் டைமு. எந்த அளவுக்கு குயிக்காக சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு குயிக்காக சாப்பிடுங்க. கடைசியாக சாப்பிட்ற 2 பேர் எலிமினேட் ஆகுறீங்க ஓகேங்களா. இங்கே டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? ரெடியா ஸ்டார்ட். இன்னைக்கு ஒரு புட்டி. பிரதர் தண்ணி குடிச்சுக்கோங்க. இடையில தண்ணி குடிச்சிட்டு கரெக்டாக சாப்பிடுங்க. ஈட்டிங் சேலஞ்சு போயிட்டு இருக்குது. 30 செகண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. யாரு ஆம்பூர் பிரியாணியா? பிரியாணி எப்படி பிரதர் இருக்கு? படுப்பிரமாதமையா? நல்லா இருக்குங்களா? இல்லை பொறுமையாக சாப்பிடுங்க, தண்ணி குடிச்சுக்கோங்க இடையில. ஓகே நிதானமாக சாப்பிடுங்க. ஆமாம் கண்டிப்பாக. 1.5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 1.5 நிமிஷம். போயிட்டு இருக்கு. அவர் கம்ப்ளீட் பண்ண போறாரு. ஒருத்தர் கம்ப்ளீட் பண்ண போறாரு. யார் அது? பீஸ் இருக்கா? ஓகே. பீஸ் மட்டும் இருக்குது. பிரதர் எதுவும் கீழே எதுவும் கொட்டல இல்லை, மெதுவாக சாப்பிட்ட மாதிரி இருந்தது, காலி ஆயிடுச்சு. யாரு கம்ப்ளீட் பண்ணிட்டா? தூக்கிருங்க அவர் தூக்கிருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஓவரா வெரிஃபை பண்ணிக்கோங்க. பீஸ் எதுவும் இருக்கா? 2ஆம் நம்பரும் ஓவருங்களா? ஓகே, சூப்பர். அடுத்து சாப்பிடவே இல்லைங்களா? ஆம்பூர் தம் பிரியாணியில் குவான்டிட்டி அதிகமாக போட்டாங்களா? யாரு அடுத்து யாரு? 7ஆ 9ஆ? 2 நம்பரும் இருக்குது.
9 ஓவரு தூக்கிக்கங்க. அடுத்து யாரு? 4 பேர் இருக்கீங்க. 4 பேர்த்துல 2 பேர் உள்ள போறீங்க, 2 பேர் வெளில போறீங்க. 7ஆம் நம்பர் ஓவரா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, 7ஆம் நம்பர் ஓவர். உள்ள வந்துடலாம். இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் உள்ள வர போறீங்க, ஒரு ஆள் வெளியில போறீங்க. தட்டை பார்க்காதீங்க, உங்க தட்டை பாருங்க. ஃபோக்கஸ். அடுத்து யாரு? ஒரே ஒரு ஆள் தான் உள்ள வர போறீங்க. ஒரே ஒரு ஆள் உள்ள வர போறீங்க. கம்ப்ளீட்டா நல்லா செக் பண்ணிக்கோங்க. வாயை திறந்து காமிக்கணும். நல்லங்க. ஓகே, 4ஆம் நம்பர் அடுத்து. ஓகேங்களா? இதில் 2 பேர் எலிமினேட் ஆகுறீங்க. 6ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கான ஸ்பெஷல் கிஃப்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் அது இல்லாமல் இன்னொரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் இருக்குது ஃபைனலில். ஓகேங்களா? சாப்பிடுங்க பொறுமையாக. ஸ்லோ ரேஸ் பைக்கில். ஓகேங்களா? ஒரே மாதிரி பைக் 5 பைக் கொடுக்குறோம். இதில் என்னன்னா 2 பேர் எலிமினேஷன் ஆகுறீங்க. எல்லாத்துக்கும் பைக் ஓட்ட தெரியும்ல? கீழே போட்டுறாதீங்க. மெயினாக பைக்கை பில்லு கொடுத்துட்டு போகிற மாதிரி ஆகிட போகுது. காலை எடுத்துருங்க. முடிஞ்சு பிரதர், நிப்பாட்டிக்கலாம். இங்கிட்டு வாணி சார். ஸ்டாப். பிரதர், அடுத்த கேம் வந்துட்டு ஸ்லோ ரேஸ் பைக்கில். ஓகேங்களா? இந்த ரவுண்டு வரைக்கும் வந்ததுக்கு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். ஓகேங்களா? கிளாப் பண்ணிக்கோங்க ஒருத்தருக்கு. இப்போ ஸ்லோ ரேஸ் என்னென்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பைக்கு கொடுக்கலாம். பட் ஆனால் அதில் என்னென்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பீடு இருக்கும், கரெக்டாக வராது. ஓகேங்களா? சிசி வேறு மாதிரி இருக்கும், கம்ஃபர்டபுள் வேறு மாதிரி இருக்கும். அதனால் ஒரே மாதிரி பைக் 5 பைக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? அந்த பைக்கில் ஸ்லோ ரேஸ் நடக்குது. இதில் என்னென்னா 2 பேர் எலிமினேஷன் ஆகுறீங்க. ஓகேங்களா? ஸ்லோ ரேஸ் தெரியுமா எப்படி? பொறுமையாக வரணும். ஃபஸ்ட்டாக வரவங்க எலிமினேட் ஆயிடுவீங்க. ஆமாம், கால் கீழே வச்சுட்டா அவுட்டு. ஃபஸ்ட்டாக வரவங்க எலிமினேட் ஆயிடுவீங்க. கடைசியாக வர 2 பேர் வெளியில் போக போகிறீங்க. அடுத்த 3 பேர் அடுத்த கேமுக்கு போக போகிறீங்க, என்எஸ் பைக்கை நோக்கி. ஓகேவா? போயிடலாங்களா? ரெடிங்களா? எல்லாத்துக்கும் பைக் ஓட்ட தெரியும்ல? கீழே போட்டுறாதீங்க மெயினாக பைக்கை. ஓகேங்களா? நிர்வாகம் வந்து அப்புறம் பொறுப்பல்ல, பில்லு கொடுத்துட்டு போகிற மாதிரி ஆகிட போகுது. பயமுறுத்தலை, ஆனால் கொஞ்சம் சேஃபாக இருங்க. பைக்கை கொஞ்சம் சேஃபாக ஓட்டி கொண்டு வாங்க. சரி, போயிடலாம் வாங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்குறோம். நீங்கள் லைன் போட்டுக்கலாமா? லைன் போட்டுக்கலாம். பிரதர், இப்போ நடக்க போகிறது என்னென்னா ஸ்லோ ரேஸு, பைக் ஸ்லோ ரேஸு. இதில் என்னென்னா காலை ஊண்டிடக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்லோவாக வரீங்களோ நீங்கள் உள்ளே வருவீங்க, ஜெயிப்பீங்க. இந்த இதில் ஃபாஸ்ட்டாக போயிடக்கூடாது. ஓகேங்களா? காலை ஊண்டாமல் போகணும். வண்டியை ஒருத்தர் மோதிக்க வேணாம், கீழே விட்டுற வேணாம் வண்டியை மெயினாக. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ரெடிங்களா? ஓகே, ஸ்டார்ட். போகலாம், மூவ் பண்ணுங்க. காலை எடுத்துருங்க. பார்த்துக்கங்க. அவுட்டு. 7ஆம் நம்பர் அவுட்டு. 7ஆம் நம்பர் அவுட்டு. ரெண்டாம் நம்பர் அவுட்டு. முடிஞ்சு பிரதர், நிப்பாட்டிக்கலாம். ஓகே. ஆல்ரெடி 2 பேர் காலை வச்சு ஃபவுல் அவுட்டு. பிரதர், அந்த பிளேயர் 3 பேர் மட்டும் வாங்க. செலக்ட் ஆகிருக்க கேமில் இருக்க 3 பேர் யார்? மற்றவங்க அங்கிட்ட அப்படி தனியாக நில்லுங்க. 3 பேருமா? ஓகே.
3 பேரும் இத்தனை ரவுண்டை கிராஸ் பண்ணி வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். ஓகேங்களா, கிளாப் பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கர் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை அப்பயே எடுத்துருக்கலாம். ஓகேங்களா, இப்போ என்னென்னா 8 போட்டு காமிக்கணும். ஓகேங்களா, 8 போட்டு எவ்வளோ குயிக்காக முடிக்கிறீங்களோ அதுதான் கணக்கு உங்களுக்கு. ஓகேங்களா, எந்த அளவுக்கு ஷார்ட் பீரியடில் நீங்கள் 8 முடிக்கிறீங்களோ, கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ உள்ளே வந்துடுவீங்க. லாஸ்ட்டாக 8 போடுறவங்க வெளியில் போகிற மாதிரி டைம் டியூரேஷன் தான் இது. ஓகேங்களா, தனித்தனியாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எப்படி இப்போ 8 போடணுங்கிறத காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. காமிங்க. காமிச்சு கேசவா. காலை கீழே ஊண்டக்கூடாது. ஓகேங்களா, காலை கீழே ஊண்டிடாம ரெடி ஸ்டார்ட். இங்கிட்டு வாணிசு. ஸ்டாப். ஓகே, ஸ்டார்ட். ஸ்டாப். பிரதர், இப்போ 3 பேருமே நல்லா பண்ணீங்க. ஓகேங்களா, இப்போ 3 பேருமே நீங்கள் செலக்ட் ஆனால் என்ன பண்ணுவீங்க? செலக்ட் ஆனால் புரியல. ரிஜெக்ட் ஆனால் என்ன பண்ணுவீங்க? செலக்ட் ஆனால் என்ன? ரிஜெக்ட் ஆனால் அக்செப்ட் பண்ணிடுவோம். அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? ரிஜெக்ட் ஆனால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? ஷூரா? நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? நீங்கள் எலிமினேட் ஆகிறீங்க பிரதர். ஓகேங்களா, சரி உட்காருங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது, வெயிட் பண்ணுங்க. ஓகே. இப்போ நீங்கள் 2 பேரும் செலக்ட் ஆகிருக்கீங்க. ஓகேங்களா, இப்போ உங்கள் 2 பேர்த்தில் ஒருத்தர் தான் வந்து என்எஸ் பைக்கை வீட்டுக்கு கொண்டு போக போகிறீங்க. ஓகேங்களா, ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்களா? சென்னையிலேருந்து வந்து சென்னை திருவள்ளூருங்களா? இப்போ உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இங்கே கேம் நடக்க போது யார் வின் பண்ண போகிறீங்களோ? ஓகேங்களா, வின் பண்ணுவீங்களா? நீங்கள் இவர் வின் பண்ணுவாருங்களா? தெரியல. நடக்கிறது தான். சரி, பார்த்துக்கலாம். பிரதர், 10 பேர்த்தில் வந்து கடைசியாக நீங்கள் 2 பேர் வந்திருக்கிறீங்க. இது கடைசியாக லக்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த பவுலில் வந்து 6 சாவி போட்டுருக்கோம். ஓகேங்களா, அந்த 6 சாவியுமே எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஹெட்டாக டைலாக போட்டு நீங்கள் கேட்பீங்க. ஹெட்டு உளுந்து நீங்கள் அதில் வின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சாவி எடுக்கணும். யார் கையில் வந்து பைக்கோட கீ இருக்குதோ அவங்களுக்கு இந்த பைக்கு. இதில் 6 சாவி இருக்குது. 6 சாவியில் பார்த்தீங்கன்னா ஒரு சாவி மட்டும்தான் இந்த என்எஸ்க்கு செட் ஆகும். அந்த லக்கி வின்னர் யாரும் இப்போ பார்க்க போகிறோம். 6லேருந்து ஒன்றே எடுக்கணும். 2 பேர் கையில் இருக்கிறத ரிவீல் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமோட ஃபைனல் ஸ்டெப்பில் இருக்கும். ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு சாவி இன்சர்ட் பண்ண போகிறாரு. இதில் வந்து யாருக்கு வந்து இந்த பைக் கிடைக்கும் போது அவங்க சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லோரும் லைவாக பாருங்க. போடுங்க பிரதர், 10 பேர்த்தில் வந்து கடைசியாக நீங்கள் 2 பேர் வந்திருக்கிறீங்க. ஓகேங்களா, இப்போ கடைசி கேம் என்னென்னா, கடைசி கேமுமே லக்கை பேஸ் பண்ணி தான் இந்த வண்டி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேங்களா, நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ போட்டப்போ நீங்கள் நம்புனீங்களா குழுக்களில் கிடைக்க போகுது இந்த பைக் அப்படின்னப்ப? நான் 2 மணி தான் பார்த்தேன். ஓகே, நான் என்னோட பேர் வந்தோடனே ஷாக் ஆகிட்டேன். நான் நீங்களே ஷாக் ஆகிட்டீங்க. ஓகே, ஆனால் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமும் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ பார்த்தோன்னே ஃபீல் ஆச்சு? எனக்கு சும்மா தான் நான் போட்டேன். ஒரு டபுள் மைண்டாக தான் போட்டிங்க. கிடைக்கதோ கிடைக்கலையோ, உண்மையோ பொய்யோ, கலந்துக்குவோம் அப்படின்னு. ஆனால் இப்போ நம்புறீங்க? நம்புறீங்களா? சரி, நீங்கள் பிரதர்? நானும் நம்புகிறேன் ப்ரோ. நீங்களும் நம்புறீங்க. பட் ஆனால் நீங்களும் டபுள் மைண்டாக தான் போட்டிங்களா? நான் அப்படியே மேக்ஸிமம் அந்த இன்ஸ்டாகிராம்லலாம் ஈவெண்ட்ஸ் எதாவது நடந்துச்சுன்னா கலந்துக்குவீங்க. நீங்கள் மேக்ஸிமம் கலந்துக்கிட்டு தான் இருக்கீங்க ஆல்ரெடி. இதுக்கு முன்னாடி ஈவெண்ட்டுமே கலந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஈவெண்ட் சொன்னீங்களே, கார் கல்ச்சரல். கார்ஸ் கல்ச்சரல் MT-15 பைக், அதுலேயுமே நீங்கள் கலந்துக்கிட்டு இருந்தீங்க. ஓகே, சரி. இப்போயுமே என்னென்னா, இது கடைசியாக லக்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேவா, என்ன கேம்னா, இந்த பவுலில் வந்து 6 சாவி போட்டுருவோம். ஓகேங்களா, அந்த 6 சாவியுமே எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஹெட்டாக டைலாக போட்டு நீங்கள் கேட்பீங்க.
ஹெட்டு உளுந்து நீங்கள் அதில் வின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சாவி எடுக்கணும். அது மாதிரி அடுத்த ஒரு சாவி எடுப்பார் அவர். வரிசையாக நீங்கள் 3 சாவி 2 பேரும் எடுத்துக்குவீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு ஹெட்டாக டைலாக போட்டு வந்து நீங்கள் பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறீங்க. யார் கையில் வந்து பைக்கோட கீ இருக்குதோ அவங்களுக்கு இந்த பைக்கு. ஓகேங்களா? ஃபைனலாகவுமே லக்கை பேஸ் பண்ணி தான் கிடைக்க போகுது உங்களுக்கு. இந்த கேம் ஆரம்பித்ததுமே லக்கை பேஸ் பண்ணி தான், முடிக்கிறதும் கிடைக்கிறதுமே லக்கை பேஸ் பண்ணி தான் கிடைக்க போகுது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? இன்னும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ம் தெரியுதுங்களா? இது என்ன எத்தனை தெரியுது பிரதர்? தெரியலைங்களா? தெரியல. ஓகே சரி ப்ரோ, இங்கே வாங்க, கேமரா கொண்டாங்க. 6 சாவியுமே உள்ள போட்டாங்க. இதுதான் அந்த சாவி. ஓகேங்களா? ஓகேவா? அதே சொல்லிடு. 6 சாவி இருக்குது. இதில் 6 சாவி இருக்குது. 6 சாவியில் பார்த்தீங்கன்னா ஒரு சாவி மட்டும்தான் இந்த என்எஸ்க்கு செட் ஆகும். அந்த லக்கி வின்னர் யாரும் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, போட்டுடலாம். ஹெட்டா டைலா போடுங்க. ஓகேவா ப்ரோ? உங்களுக்கு ஹெட்டா டைலா 2 பேர்த்தில் சொல்லுங்கள். ஹெட்டு உங்க டைலா ப்ரோ? இல்லை, ஹெட்டு கெட்டான்னு முடிச்சா அவருக்கு. ஓகே, ரெடியா? போகலாமா? பார்த்துங்க, பிரதர் வந்து ஹெட்டு கேட்டிருக்காங்க. பிரதருக்கு வந்து ட்ரையல். யாருக்கு ஹெட்டு விழுவுதோ, யாருக்கு ஹெட்டு வந்து விழுவுதோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து சாவியை வந்து எடுக்கலாம் கையில். ஓகேவா? ரெடியா? ட்ரையல். ட்ரையலா? ஓகே ஓகே, நீங்கள் எடுங்க பிரதர். ட்ரையல் சொன்னால் நீங்கள் எடுக்கலாம். ஒரே ஒரு சாவி தான் எடுக்கணும். 6லேருந்து 1 எடுக்கணும். எடுத்துட்டீங்களா? அடுத்து எடுத்துட்டீங்களா? கொஞ்சம் செலக்ட் பண்ணி கூட நாளைக்கு எடுத்துங்க. அது உங்கள் சான்ஸ், உங்களோட கிடையாது. ஓகே ஓகே, இந்த பவுல் அங்கிட்டு மாற்றுங்க. வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, லைவில் வாங்க. ஒரே நிமிஷம். உங்கள் கையில் இருக்கிற காய இல்லை கண்ணை திறந்துடலாம். இப்போ 3 பேருக்கு சாவி இருக்குல்ல, கண்ணை திறந்துடும். அவங்க கண்ணை திறந்துட்டே போட்டோம். சரி ப்ரோ, ஒரு நிமிஷம். ஆமாம், உங்கள் கையில் இருக்கிற கீயை ரிவீல் பண்ணுங்க. 2 பேர் கையில் இருக்கிறதையும் ரிவீல் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு மாப்பிள்ள 2 பேரும் வந்துட்டு யாரு வந்து ஃபர்ஸ்ட் போட போறாங்க? அது ஹெட்டா டைலாக். இப்போ வந்து கையில் வச்சுக்கோங்க. 2 பேருமே வந்து யாருன்னு முடிவு பண்ண போறாங்க. யார் வந்து, அதாவது அவங்கள்ட்ட இருக்க 3 சான்ஸ், 3 கீ இருக்கு. அதுல வந்து யார் வந்து அந்த சாவியை ஃபர்ஸ்ட் போட போறாங்கன்னு அவங்கள செலக்ட் பண்ண போறாங்க. அதுவும் வந்து உங்களுக்கு டாஸ்க் போட்டு பார்த்துருவோம். என்ன ப்ரோ கேட்குறீங்க? கேட்டா உங்களுக்கு ஓகே. ரெடியா ப்ரோ? யார் வந்து சாவியை போட இன்சர்ட் பண்ண போறாங்கன்னு செக் பண்ண போறோம். ஓகேவா? ரெடியா? ரெடியா? பாப்பு லைவா பாத்துங்க ப்ரோ. யார் யார் நம்மளே வேற யாரு வீடியோ மூலமா எல்லாம் தெரிஞ்சுங்க. ரெடியா? பாருங்க ப்ரோ. என்னது? ஹெட் நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, வெயிட். ஓகேவா? மைக் என்ன கொடுக்க ஒரு சொல்லிடுவோம். ஓகே, ரெடியா? சார் ரெக்கார்டில் தானே இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமோட ஃபைனல் ஸ்டெப்பில் இருக்கும். ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு சாவியை இன்சர்ட் பண்ண போகிறாரு. இதில் வந்து யாருக்கு வந்து இந்த பைக் கிடைக்க போதோ அவங்க சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லோரும் லைவாக பாருங்கள். ஓகேவா? போடுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ ரெடிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. இப்போ இந்த கேமோட ஃபஸ்ட்டு சாவியை வின் பண்ணிட்டாங்க. பிரதர் வின் பண்ணிட்டாரு. ஓகே, கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட். அப்படியே ரெக்கார்டு வந்துருங்களேன். மாப்பிள்ள அப்படியே. இப்போ வந்து நம்ம நடத்துகிற இந்த பைக் பிரதர் தான் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாரு, இது நம்ம உண்மையாக பண்ணோமா, இல்லை காலையிலேருந்து கேம் எப்படி நடந்துச்சு, ஆடியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க, இவரும் எல்லாமே கலந்துக்கிட்டாரு. இவரும் லோக்கல் கிடையாது, வெளியிலேருந்து வந்து நம்மக்கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த பைக்கை வந்து வின் பண்ணியிருக்காரு. இப்போ இவரோட லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவர் வந்து நம்மகிட்ட சொல்லுவார். எப்படின்னு அப்படியே எல்லாரும் கேட்டுக்கோங்க. சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஒரு ஈவெண்ட்டும் ரொம்ப ஃபன்னாக போச்சு.
ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நான் 2 மாதம் தான் போட்டேன். இருந்தாலும் நேம் வந்தோடனே ஒரே எக்ஸைட்மெண்ட்டு, எதுவுமே யோசிக்கல. ஃபோன் பண்ணோடனே கிளம்பி வந்துட்டேன். நான் சென்னையிலேருந்து நைட்டு 1:30க்கெலாம் வந்துட்டேன். வந்துட்டு அப்புறம் காலையிலேருந்தே நல்லா போச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. என்ன சொல்கிறதே தெரியல. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். கேம் நடந்தது ஒவ்வொரு கேமும் உங்களுக்கு எப்படி இருந்தது? குட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. சீரியஸாக குட் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாம் ட்ரஸ்டடாக நடந்தது. எதுவும் ஃபேக்காலாம் நடக்கலை. ட்ரஸ்டடாக நடந்தது. எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ. எந்த பிரச்சனையும் ப்ரோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்டில் வந்து உங்களுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது வந்து ஃபேக்கு, ஏமாத்திடுவாங்க, அவங்களுக்குள்ளே செலக்ட் பண்ணிடுவாங்க. நான் கூட அப்படி தான் நினச்சேன். நான் கூட அப்படி தான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் நம்புகிறேன் ப்ரோ. சீரியஸாகவே உண்மை தான் இது. ப்ரோ நம்மக்கிட்ட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிவ்வே மட்டும் கிடையாது, வருஷம் ஒரு பைக்கு கிவ்வே கொடுக்க தான் போகிறோம். இதை நம்புகிறவங்க நம்மளை வந்து வாங்குறவங்களுக்கும் அது தெரியும். அடுத்த இதில் கலந்துக்க முடியாதவங்க நெக்ஸ்ட் கிவ்வேல கலந்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த கிவ்வே எல்லாம் கன்சல்டிங்கும் மனைவி கிண்டையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேவா ப்ரோ. எல்லாத்துக்கும் நம்பிக்கை தானே வந்தவங்களுக்குலாம். இந்த பைக் உங்களுக்கு கிடைச்சது எப்படி ப்ரோ? யூஸ்ஃபுல்லாக இல்லை எப்படி? உண்மையாலுமே எப்படி ஃபீல் யூஸ்ஃபுல் ப்ரோ. பண்ணுறீங்க? நான் சென்னையில் எப்போவுமே அமௌண்ட் வந்துட்டு இப்போ பிஜி கட்டணும்னா பேரண்ட்ஸுக்கு தான் கேட்குற மாதிரி இருக்குது. இப்போ பைக் இருக்குது. நான் ஏதோ சைடு இன்கம் பார்ட் டைமாக கூட நான் சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ணுவேன் ப்ரோ. ஆமாம், ஒர்க் ஏதோ ஒன்று பண்ணுவேன். அப்புறம் எனக்குன்னு காலையிலே சொன்னேன், எனக்குன்னு ஒரு சொந்த பைக் இப்போ இருக்குது. ரொம்ப சொந்த பைக் இல்லை, இப்போது என் பேரில் ஒரு பைக் இருக்குள்ள ரொம்ப பெருமையாக இருக்குது ப்ரோ. ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ, பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. கண்டிப்பாக. குட் லக் ப்ரோ. ஓகே. அப்புறம் இது இல்லாமல் கலந்துக்கிட்ட எல்லாத்துக்குமே, அது மட்டும் இல்லாமல் இந்த கலந்துக்கிட்டீங்களா 10 பேர், அந்த 10 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் வவுச்சர் இருக்குது. 5,000 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். நம்ம கன்சல்டிங்கில் வந்து நீங்கள் வண்டி வாங்கினாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வண்டி வாங்கினாலும் சரி, எந்த வண்டி வாங்கினாலும் நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ்லேருந்து 5,000 பார்த்தீங்கன்னா ப்ரைஸை வந்து கம்மி பண்ணி கொடுத்துருவோம். இவர் மட்டும் வின்னர் கிடையாது, கலந்துக்கிட்ட எல்லாருமே வின்னர் தான். உங்கள் 10 பேர்த்துக்கு அதனால் அந்த கிஃப்ட்டை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் இந்த நேரத்தில். மறக்காமல் அந்த வவுச்சர் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இப்போ இல்லை, நீ எப்போ வேணால் வந்து பண்ணிக்கலாம். அந்த 10 பேர்த்தில் பேலன்ஸ் இருக்கிற 9 பேர் மட்டும். ஓகேவா? அதாவது நீங்கள் 2 பேரும் செகண்ட் தேர்டு வந்தீங்க. ஓகேங்களா? இந்த கேமில் 10 பேர்த்தில் வந்து நீங்கள் செகண்டு, நீங்கள் தேர்டு. ஓகேங்களா? அதுக்காண்டி அந்த 5,000 வவுச்சர் இல்லாமல் உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் இருக்குது. ஓகேங்களா? 1,000 rupees 1,000 rupees. ஓகேங்களா? ஹாப்பிங்களா? ஹாப்பி தான் ப்ரோ. நீங்கள் எப்படி பாருங்க. ரொம்ப ஹாப்பிங்களா? ஹாப்பி. எப்படி ப்ரோ ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ட்ரஸ்டாக பண்ணுறீங்க. நல்லா இருக்கு. ட்ரஸ்டாக பண்ணுவோம். ஓகே. எனக்கு இல்லைனாலும் இங்கே வந்து ஃப்ரெண்டாக நான் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஓகே கைஸ், அதேமாரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பைக் கொடுக்க போகிறோம், ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, கொடுக்க மாட்டீங்க. அப்படி இல்லைனாலும் ப்ராப்பரான டாக்குமெண்ட் இருக்காது, புக்கு இருக்காது, இந்த மாதிரி வண்டியெல்லாம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ நம்ம கொடுக்க போகிற வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள புக்கு ப்ளஸ் வந்து ஒரு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியதுக்கான என்ஓசி சர்டிஃபிகேட்டு எல்லாமே ப்ராப்பரான ரெக்கார்டோட கொடுக்க போகிறோம். ப்ரோவோட அப்படியே செக் பண்ணி அவர் சொல்லுவார் பாருங்க. ப்ரோ எப்படி ப்ரோ, என்ன எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கா? ஓகே ப்ரோ, கரெக்டாக தான் இருக்கா? புக்கு என்ஓசி எல்லாமே கொடுத்துருக்கோமா? பார்க்கலாம். ஓகே ப்ரோ, இதான் ப்ரோ என்ஓசி. இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்களோட ஆடியோ ஆஃபீஸில் கொடுத்து. ஓகே. இது வந்து பழைய கஸ்டமரோட சைனு எல்லாமே இருக்குது, புக்கு எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. நீங்களே காமிங்க. ஜூம் பண்ணு. அது ஆனால் பிளர் பண்ணிடுங்க. போதும் கேக்கு நீங்க வேஸ்டா போயிடும். அதிசயத்தை பாருங்களேன். இது அதிசயம் இல்லையா? கனெக்ஷன் கட்டாயி மாறி வருதியா? இந்த கடையில இல்லைன்னா இது இந்த அப்படி இல்லை. நான் இல்லாட்டி இல்லை, எல்லாம் பைக்கரும் மனைவி 2 பேருமே தான் தெரியும். எல்லாம் பைக்கையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வேலை பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நீங்களும் ஒரு வின்னராக ஆகலாம் கண்டிப்பாக. ரொம்ப ஹாப்பி ப்ரோ. சேஃப்டிக்காண்டி ஹெல்மெட் கொடுக்குறோம். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஹெல்மெட்டை நீங்கள் அப்புறம் வாங்கிக்கோங்க.
பார்த்து சீக்கிரமாக ஓகே ப்ரோ பார்த்து போயிட்டோம்.